தேசம் என்பது சமஸ்கிருத சொல்ல பெரும்பாலான மக்களுக்கு இது ஒரு தீராத கேள்வியா இருக்கு. அதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுப்பதற்காக தான் இந்த பதிவு. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தமிழுக்கு வருவோம். தமிழ் மொழியில எகர சகர வரிசைகள் ஒரு பகுதி இருக்கு. அதாவது தமிழ் சொற்கள்ல எங்கெல்லாம் எகர எழுத்துக்கள் வருதோ அங்கெல்லாம் அது பேச்சு வழக்குல வரும்போது சகர சொற்களாக மாறும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா ஆகாயம்ங்கிற சொல்ல ஆகாசம் அப்படின்னு சொல்லுவோம், கைலாயம் அப்படிங்கறத கைலாசம்னு சொல்லுவோம், நேயம்ங்கிறத கூட நேசம் அப்படின்னு குறிப்பிடுவோம். இந்த மாதிரி எகர எழுத்துக்களை கொண்டு வரும்பொழுது அதை பேச்சு வழக்குல சகரமாக பயன்படுத்துவோம். அதே போலதான் இதை தேசம் என்கிற சொல்லும். நாடு என்ற சொல்லுக்கு தமிழ் மொழியில தேயம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. இந்த தேயம் என்கிற தமிழ் சொல்ல தான் நம்ம சகர வரிசையில தேசம் அப்படின்னு சொல்றோம். இந்த தேசம் என்கிற சொல் தான் சமஸ்கிருதத்துல தேஷ் அப்படின்னு பயன்படுத்தப்படுது. இந்திய பிரதமரை சொல்ல பயன்படுத்துவாரு. இந்த எகர சகர சொற்களுக்கு இன்னுமே சில எடுத்துக்காட்டுகள் சொல்றேன் பாருங்க. உயரம்ங்கிற சொல்ல கூட ஒசரம்னு சொல்லுவோம், உயிரை கூட உசுறு அப்படின்னு பயன்படுத்துவோம், அயர்வு கூட சோர்வு அப்படின்னு இருக்கும், மயிர் என்கிற தமிழ் சொல்ல கூட மசுறு அப்படின்னு சொல்லுவோம், வாயில்ங்கிற சொல்ல கூட வாசல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மயக்கம்ங்கிற சொல்ல கூட மசக்கை அப்படின்னு பயன்படுத்துவாங்க. அப்புறம் பையன்னு சொல்லுவாங்க, அது கூட்டமா இருந்தா பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க கூட பாருங்க ஏ வந்து சகரமா மாறிடும். பயிர் வகைகள் இருக்கு இல்லையா, அது கூட தெலுங்குல பாத்தீங்கன்னா பெசலு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இந்த எகர வரிசை சகர வரிசையாக பயன்படுத்தப்படுது. நல்ல ஒரு தோசை ஊத்தி சாப்பிடுறோமே, அந்த தோசைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? தோய்த்து சமைப்பதாலேயே அதுக்கு தோசை என்று பேர் வந்தது. அங்கேயும் அந்த எகரம் சகரமாக பயன்படுத்தப்படுது. இது போல தமிழ் மொழியில நமக்கு தெரியாத பல விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேவையில்லாத எவ்வளவோ ரீல்ஸ் உங்க நண்பர்களுக்கு பகிர்றீங்க, அது போல இதையும் கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. நம்ம தமிழ் மொழியை நாம தான் நம்ம மக்களுக்கு சொல்லி தரணும்.